ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போற மருத்துவம் சின்ன பசங்க இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்துட்டு வந்தோம்னா வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடியது, உயரத்தை கூட்டக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. உடல் வளர்ச்சி அதிகரிக்கணும், உடல்ல உள்ள எல்லா உபாதைகளும் சரியாகக்கூடியது. உடல் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா சில பேர் குள்ளமானவங்க 2 பேர் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, குழந்தை அதே அளவுக்கு தான் பிறக்குன்னுவாங்க. அவங்களுக்கு இதை கொடுத்துட்டு வரலாம். அந்த குழந்தைகளுக்கு அதை விட கொஞ்சம் வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். எப்படி வளர்ச்சி கூடுதலாக இருக்கும்னா, நம்ம சாப்பிட்ற உணவு வச்சு அதனுடைய பழக்கங்கள் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு கறி, மீன், முட்டையை சாப்பிட்றாங்க எல்லாரும். அவங்களுடைய செயல்பாடு நீங்கள் எழுதி வச்சு பாருங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க சாப்பிட்றாங்க, சண்டை போடுறாங்க, அவங்க உடலுறவு கொள்றாங்க, குழந்தை பெற்றுறாங்க. இதுதான் வாழ்க்கை. அப்படியே தான் அந்த மிருகம் என்ன செய்தோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எண்ணெய் அலைகள் ரத்தத்தில் சேர்ந்துருச்சு. அந்த எண்ணெய் அலைகள் அதிலிருந்து சேரும் பொழுது நம்ம கொடுக்குற உணவு பழக்கத்திலையும் அதனுடைய எண்ணெய் அலைகளும் நம்ம உடம்புல சேரும். எண்ணெய் அலைகள் சேரும்போது உயரமாறதுக்காக வேண்டி இந்த பனங்கிழங்கை பயன்படுத்துகிறோம். பனங்கிழங்கு வருஷத்தில் ஒரு முறை தான் கிடைக்கும். வருஷத்தில் ஒரு முறை கிடைக்கிறத குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுடைய வளர்ச்சி நல்லா வளர ஆரம்பிங்க. அதான் சொல்லுவாங்க, பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கான் பாருன்னு சொல்லுவாங்க சிலர் வளர்ந்தவங்கள. ஆனால் வளர்ச்சி கம்மியானவங்களுக்கு இந்த பனங்கிழங்கை கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுடைய வளர்ச்சி தூண்டும், நரம்பு மண்டலத்தை அதிக பலமாக்கும், எலும்பை ஊக்குவிக்கும், எலும்புக்கு நல்ல கால்சியம் சத்தை கொடுத்து வளர்ச்சி அதிகமாக்கும். அவர் சொல்லுவாங்க அந்த நாளில், எப்பா நீ சாதாரணமான ஆளில் பெரிய ஆளுன்னு. எப்படி பெரிய ஆள்? நாங்கள் எல்லாத்தையும் உடைய பெரிய ஆள். நாங்கள் ஆலமரத்தையே பிடுங்கி சாப்பிட்ருவோன்னுவாங்க. ஆலமரத்தை எப்படி பிடுங்கி சாப்பிட முடியும்? அதனுடைய பழங்களுடைய விதைகள் சாப்பிட்டா ஆலமரத்தை சாப்பிட்டதுக்கு சமம். நாங்கள் பனை மரத்தை பிடுங்கி பல்ல விளக்கோன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இந்த பனங்கிழங்குக்குள்ளே இருக்கிற இந்த பனை மரத்தினுடைய நடுத்தண்டு இந்த பனங்கிழங்குல இருக்கும். இதனுடைய குருத்து இது பனை மரம். அது மீண்டும் பனைமரமாக அதை பிடுங்கி பல் விளக்குவாங்க. அதனால தான் பனைமரத்தை பிடுங்கி பல் வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க. இந்த பனங்கிழங்கை சாப்பிட்டா வளர்ச்சி அதிகமாகும். வளர்ச்சி அதிகமான குழந்தைகள் குள்ளமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி கூடுதலாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும். சிலர் வாழ்க்கையில் எல்லாமே நாங்கள் உயரமே கிடையாது, அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்கணும். அந்த வருத்தத்தை போக்கக்கூடியது, வயிற்று உபாதைகளும் சேர்த்து சரி செய்யக்கூடியது. உயரத்தையும் கூட்டம், வயிற்று வலி, வயிற்று உபாதைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. குழந்தைகள் சாப்பிட சாப்பிட அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாகும். இதை கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இது வருஷம் ஒரு முறை தான் கிடைக்கும். அதனால் அந்த நேரத்தில் இதை பயன்படுத்திக்கிறணும். இந்த கிழங்கை பயன்படுத்தி இப்போ நம்ம வேக வச்சு கொண்டு வந்திருக்கோம். வேக வச்சு கொண்டு வந்ததால் இந்த கிழங்கை உரித்து இதனுடைய நடுப்பகுதியை நம்ம உரித்தோம்னா தெரியும், இது நடுமையம் இருக்கிறது தான் பனைமரமாக வளரக்கூடியது. இதுதான் இந்த மாதிரி நேராக வளர்ந்து பனைமரமாக போகும். இப்போ பனைமரத்தை பிடிங்கி பல் வளர்க்குறது இதை தான் பல் வளர்க்குறது தான். இந்த நடு குருத்து பனைமரமாக மாறக்கூடியது. இதனுடைய எண்ணெய் அலைகள் மேலே போகிறதால இதனுடைய கிழங்கை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் எலும்பினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். எலும்பினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய உயரம் கண்டிப்பாக கூட ஆரம்பிக்கும். இந்த பனங்கிழங்கை சாப்பிட்டா எலும்பு கொஞ்சம் கூடுதலாக வளரும். முதல்ல ஒரு சிலருக்கு எலும்பு இப்போ இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதில் இன்னொரு 1 இன்ச்சு கூடினாலே எல்லா இடத்துலையும் எலும்பில் ஒரு இன்ச்சு அளவு கூடினா அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாகும். 3 அடி இருக்கிறவங்க குறைஞ்சது 4 அடி உயரமாவது வருவாங்க. 4 அடி இருக்கிறவங்க 5 அடி உயரம் வருவாங்க. இது எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் பனங்கிழங்கு சாப்பிடணும். அந்த பனங்கிழங்கை சாப்பிட்றதுலேயும் ஒரு முறை இருக்குது. இதை வேக வச்சு சாப்பிடணும். இதை பச்சையாக யாரும் சாப்பிட்றக்கூடாது. இதை வேக வச்சு சாப்பிட்லாம். இதை பச்சையாக மாவாக அரைச்சி புட்டு மாவாக சாப்பிட்றாங்க. புட்டு அவிச்சு சாப்பிடும்போது அதில் பால் சேர்க்குறாங்க. இதோடு சேர்த்து நம்ம மாதுளை சேர்க்குறோம். மாதுளை சேர்க்கும்போது உடல் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, இது உடல் குளிர்ச்சியை உண்டாக்கி உள் உறுப்புகளை சரி செய்யக்கூடியது. அரிய வகை பழத்தில் ஒன்று மாதுளம் பழம். அந்த நாளில் ராஜாக்களுக்கு கிடைக்காத பழம் எதுனா மாதுளை தான் கிடைக்காது. ஒரு பழம் கிடைச்சா அந்த ராஜாக்கு கொண்டு போய் கொடுத்தா அந்த அரசன் அதிக நாள் வாழ்வான்னு சொல்லி இந்த மாதுளம் பழத்தை தான் கொண்டு போய் கொடுத்தாங்க. இந்த மாதுளம் பழத்தை கொடுத்தோம்னா அந்த குழந்தை அதிக நாள் வாழ்க்கை அதிகரிக்கும். சிறுநீரக பையில எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. ரத்தம் சுத்திகரிக்கப்படும். அதனால இந்த மாதுளம்பழத்துக்கு அந்த அளவு பெருமை வாய்ந்தது. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சீக்கிரம் செமிக்கக்கூடியது. அந்த விதை உள்ள மாதுளை கொடுத்தோம்னா இன்னும் அதிகமாக நன்மையை தரும். இது அதிக அளவு விதை இருந்தாலும் அதனுடைய விதையினுடைய தன்மை கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, நமக்கு கிடைச்சதை இப்போ பயன்படுத்திக்கிறோம். அதுலேயும் நம்ம மருத்துவம் செய்யலான்றது தான் நம்மளுடைய மருத்துவம். அத்திப்பழம் அத்திப்பழத்தை சாப்பிட்டா எல்லா நோயும் சரியாகும். எல்லா நோயும் சரியாகும்னா அவங்களுக்கு குழந்தைகளுக்கு நமக்கு தெரியாமல் எந்த நோய் வந்திருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. வயிறு ஊதிக்கிட்டே போகும். பார்த்தீங்கன்னா அது மண்ணு தின்றுருக்கோம். குழந்தை மண்ணு தின்றதால வயிறு ஊதிக்கிட்டே இருக்கும். இந்த அத்திப்பழத்தை கொடுத்துட்டோம், மண் தின்ற இடம் எல்லாம் மண்ணெல்லாம் கழிவுகளை வெளியேற்றும். குடலை சுருக்கும். வயிறு பெருசாக இருக்கிற வயிறு குறுக்க ஆரம்பிச்சிடும்.
வயிறு பெருத்தவங்க யார் வேணாலும் அத்திப்பழம் சாப்பிட்டா அந்த வயிறை வந்து சுருக்க செய்யும், வயிற்றுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றும். குழந்தைகள் தெரியாம எதையாவது சாப்பிட்டு மண்ணு கல் எதையாவது சாப்பிட்டு என்ன செய்யும், வேற வழி தெரியாது, அது செமிக்க முடியாம இருக்கும். இப்ப அத்திப்பழத்தை நம்ம கொடுத்தோம்னா உள்ள உறுப்புகள் சரியாகும், குடல் சுருக்கத்தில் இருக்கிற மண்களை கழிவுகளை முழுவதும் வெளியேற்றி வயிற்று வலி இல்லாம ஆக்கும். அதுக்கு தான் அத்திப்பழத்தை கொடுக்குறோம். அத்திப்பழம் சாப்பிட்டா சதை பிடிப்பு கூடும், சதையில வந்து நல்ல ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும், எலும்புகள் வளர்ச்சி அதிகமாகும், இதனுடைய அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த விதை வந்து அதிகமா இருக்கும். இதனுடைய ஆழம் விதை அத்திப்பழத்திலையும் விதைகளை எண்ண முடியாது, அந்த அளவுக்கு விதைகள் இருக்கும். விதைகள் எது அதிகமா இருக்கோ அதை சாப்பிட அணுக்கள் அதிகரிக்கும். அதோட சேர்ந்து நம்ம மிளகு சேர்க்கணும். மிளகு சேர்க்கும் போது அந்த குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு இருந்தாலும் சளி பிடிக்க விடாம பார்த்துக்கணும். சளி பிடிச்சாலே குழந்தைகள் வளர்ச்சி கட்டுப்படும். டிபி நோய்க்கு அந்த காச நோய்க்கு தள்ளப்படும். காச நோய்க்கு போயிடுச்சுன்னா குழந்தையினுடைய வளர்ச்சி குறைஞ்சு குறுக ஆரம்பிச்சிடும், சதை உருக்கி நோயா மாறிடும். குழந்தை பார்க்க நல்லா இருக்கும், பார்க்க மெலிஞ்சுக்கிட்டே போகும். மெலிஞ்சுக்கிட்டே போச்சுன்னா அந்த குழந்தையினுடைய சத்துக்கள் முழுவதும் பயன் இல்லாம போயிடும். எதை கொடுத்தாலும் அந்த குழந்தை மெலிவா தான் இருக்கும். அதனால மிளகு சேர்க்கணும். மிளகு சேர்த்தோம்னா உள் உறுப்புகள் உள்ள அந்த சளிகளை வந்து அது வெளியேற்றும். எந்த இடத்துல சளி இருந்தாலும் அந்த சளியை வெளியேற்றுறதுக்கு இந்த மிளகு ஒரு சிறந்த மருந்து. மிளகு எதுக்கு பயன்படுத்தணும், சளிக்கு முக்கியமா பயன்படுத்தணும். சளிக்கு பயன்படுத்தணும்னா அந்த சத்துக்கள் வந்து நிறைய போய் சேர்றத சரியான முறையில் உடல்ல போய் சேர்க்கும். உடல்ல சேர்க்கும் போது அவங்க உடம்பு வந்து நல்ல நிலைக்கு இருக்கும். இது வந்து நாட்டு மாட்டுப்பால் கிடைக்கிறவங்க கண்டிப்பா நாட்டு மாட்டுப்பால் வாங்கி கொடுங்க. நாட்டு மாட்டுப்பால் வாங்கலாம் அல்லது ஆட்டுப்பால் கொடுக்கலாம். இது ரெண்டுல எது கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு நல்லது. ஆட்டுப்பால் கொடுத்தா அதிக அளவு நன்மையை தரும். ஆட்டுப்பால் கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லதை செய்யும். ஆனா இப்ப நாட்டு மாட்டுப்பால் வச்சிருக்கோம். நாட்டு மாட்டுப்பால் கொடுத்தாலும் வளர்ச்சி அதிகமா இருக்கும். நாட்டு மாடு காங்கேய மாடெல்லாம் பாத்தீங்கன்னா 5 அடி உயரம் இருக்கும் அந்த மாட்டினுடைய உயரம். அதனுடைய பால் சாப்பிடும்போது அதனுடைய எண்ணெய் அலைகள், அதனுடைய பசுவுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அதனாலதான் பசுவுக்கு உண்டானதும் நம்ம காய்கறிக்கு உண்டானதையும் சேர்க்கிறோம். அது எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாதது அதை கொடுக்கும் பொழுது குழந்தைகள் நல்ல அறிவோடும் அழகாவும் பிறக்கும். அந்த குழந்தைகள் வந்து நல்ல நிலையில இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். இந்த குழந்தைகள் வந்து நல்ல நிலையில இருக்கணும்னா இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கான இப்ப மருத்துவத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். குழந்தைகள் வந்து அதிகமா வளரணும், உயரமா வளரணும்னு நினைக்கிறவங்க இந்த மருந்தை கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும். இதை கொடுக்க குழந்தைகள் வந்து அறிவு வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் சேர்ந்து ஒன்னா வளரக்கூடியது. அறிவு வளர்ச்சிக்கு தான் நம்ம அத்திப்பழத்தை சேர்த்திருக்கோம். உடல் வளர்ச்சிக்கு பனங்கிழங்க சேர்த்திருக்கோம். இதோட சேர்ந்து நாட்டு மாட்டுப்பால் சேர்த்திருக்கோம். மிளகு கொஞ்சம் சேர்க்கிறோம். இந்த பனங்கிழங்கையும் மாதுளையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம். அத்திப்பழத்தை வந்து தனியா பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். இந்த மாதுளையை வந்து தனியா போட்டோம்னா விதை வந்து அந்த குழந்தைங்க வந்து முழுங்க முடியாது, பனங்கிழங்க மெல்ல முடியாது. அதனால பனங்கிழங்க வேக வச்சு நல்லா அந்த மாதுளையினுடைய விதையோட சரிக்கு சரி சமமா வந்து எடுத்து போட்டு நம்ம இன்னைக்கு இருக்கிற வந்து மிக்சியில போட்டு அரைச்சி கூழா வச்சிருக்கோம். இதோட சேர்ந்து அத்திப்பழத்தையும் சேர்க்கணும். இதை சேர்க்கும்போது ஒரு 3 மிளகு அளவுக்கு சேர்த்தா போதுமானது. 3 மிளகு அளவுக்கு போட்டா போதுமானது. அத்திப்பழம் வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதை அரைக்கணும்னாலும் அரைக்கலாம், இல்லைன்னா சிறு துண்டுகளாக வந்து நம்ம நறுக்கி போட்டுக்கலாம், தவறு கிடையாது. அரைச்சோம்னா விதைகள் அதிகமாக நொறுங்குன்றதுக்காக வேண்டி அரைக்காம போட்டிருக்கோம். அரைக்காம சிறு துண்டுகள்னா அந்த குழந்தைங்க மென்று சாப்பிடும், இல்லைன்னா அரைச்சிக்கலாம், தவறு கிடையாது. இதோட சேர்ந்து பாலோட சேர்ந்து மொத்தமா கலக்கணும். பாலோட சேர்த்துட்டோம்னா பால் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு இதை சேர்த்து கொடுத்தோம்னா அது உணவாகவும் இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு வளர்ச்சியை தூண்டக்கூடியது. இந்த பனங்கிழங்கு, மாதுளம்பழம், சிறிதளவு மிளகு, கொஞ்சம் அத்திப்பழம் சேர்த்து நாட்டு மாட்டு பால் சேர்த்துருக்கோம். இது கூட தேவைன்னா வந்து தேன் சேர்க்கலாம், இல்லைன்னா பனை வெல்லம் சேர்க்கலாம், தவறு கிடையாது. பனை வெல்லம் சேர்த்தோம்னா இந்த பாலை வந்து ஏற்கனவே சூடு பண்ணி ஆற வச்ச பால், ஆறின பாலில் இதை சேர்த்துக்கிறணும், இல்லைன்னா பால் கொஞ்சம் திரைய ஆரம்பிச்சிடும். இதை வந்து இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு இது குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அற்புதமா இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடும். இதுல வேணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் பனை வெல்லம் சேர்க்கலாம். பனை வெல்லம் சேர்த்து கொடுத்தோம்னா நல்லா வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாலில் வந்து 100 மில்லி பால் குடிச்சா போதும், அதிக பால் தேவையில்லை ஒரு குழந்தைக்கு.
5 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு 100 மில்லி அளவு கொடுத்தாலே போதும். அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அது பெரியவங்கன்ற கணக்கு. அது அவங்க வந்து எவ்வளோ நாள் சாப்பிடுவாங்க, 200 மில்லி வரைக்கும் குடிக்கலாம். ஆனால் 100 மில்லி அளவுக்கு கொடுத்தா போதும். இதனுடைய சத்துக்கள் முழுதும் அவங்களுக்கு போய் சேரும். பனங்கிழங்கு ஒரு கிழங்கு போட்டால் போதுமானது. மாதுளையில் ஒரு மாதுளை போட்டோம்னா பனங்கிழங்கும் மாதுளையும் சேர்ந்து அரைச்சி எடுத்த கூழ் எடுத்துக்கலாம். இந்த அத்திப்பழமோ ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். மிளகு ஒரு 3 மிளகு எடுத்துக்கணும். இதை கொடுத்துட்டு வந்தோம்னா குழந்தைகளுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடியது. வளர்ச்சி மட்டும் இல்லை, வயிற்று உபாதைகள் சரியாகும். வயிற்றுக்குள்ள மண் கல் எது சாப்பிட்ருந்தாலும் வயிறு ஊதி போயிருக்கும், வளராமல் இருக்கும். அந்த வயிறு ஊதுனதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இதை தினந்தோறும் கொடுத்தோம்னா வயிறு சுருங்க ஆரம்பிச்சிடும். வயிற்றில் உள்ள உபாதைகள் வெளியாயிடுச்சுன்னா குழந்தையினுடைய வளர்ச்சி தூண்டும், பசியை தூண்டும். பசி தூண்டுச்சுனாலே குழந்தை வளர ஆரம்பிச்சிடும். குழந்தைக்கு வந்து வயிற்று உபாதைகள் சொல்ல தெரியாது. எது கிடைக்குதோ அதை சாப்பிடும். கையில் இருக்கிறத அப்படியே கீழே வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டா அந்த மண்ணு சேர்ந்து கிடைக்கும். அந்த மண்ணு சேர்ந்து வயிற்றுக்குள்ளே போகும். மண்ணை மட்டும் திங்கணும்னு கிடையாது. மண்ணை ஏதாவது பொருளில் நீங்கள் கொடுக்குற இனிப்பு பண்டத்தில் அதை கீழே விழுந்ததை திருப்பி எடுத்து சாப்பிடும்போது அதில் உள்ள மண்கள் எல்லாமே வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்தா வயிறு வீங்க தான் செய்யும். வயிறு வீங்குதுன்னா அது குழந்தை வந்து ஏதோ கழிவுகளை வந்து உள்ள தேவையில்லாத கழிவுகளை சாப்பிட்ருக்குன்னு அர்த்தம். அந்த வயிறு வீக்கத்தை வத்த வைக்கணும்னா இதை கொடுத்தோம்னா வயிறு வீக்கம் குறையும். வயிறு வீக்கம் குறைஞ்சினா உடல் பலம் கூடும். பலம் கூடும்போது எலும்பினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். எலும்பு வளர்ச்சி அதிகமாகும் போது குழந்தைகள் கண்டிப்பாக வந்து வளர்ச்சி அவங்க பரம்பரையில் உள்ள வளர்ச்சியை விட கொஞ்சம் மேல்மையாக தான் வரும். அந்த பரம்பரைக்கு ஒரு அளவு இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் தான் இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் எல்லாருமே ஒரு 4 அடி உயரம் தான் இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைக்கு இது கொடுத்து பார்த்தீங்கன்னா 5 அடி உயரத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் தினந்தோறும் இதை கொடுக்கணும். தினந்தோறும் கொடுத்தோம்னா குழந்தையுடைய ஆரோக்கியம் கூடும், எலும்பினுடைய வளர்ச்சி கூடும். எலும்பினுடைய வளர்ச்சி கூடும்பொழுது குழந்தையினுடைய உயரம் கண்டிப்பாக கூடும். இதை கூடும்பொழுது நம்ம நினைச்ச நிலை அவங்க வந்து குள்ளமாக இருக்குன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை சரியாகும். தாழ்வு மனப்பான்மை சரியானாலே நிறைய வந்து அவங்களால நல்ல சாதனைகள் செய்ய முடியும். தாழ்வு மனப்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்க தோத்து தான் போவாங்க. அவங்க உயரமானவங்களா இருந்தாலும் சரி, குள்ளமானவங்களா இருந்தாலும் சரி. என்னைக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ, அவங்க நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையை ஊட்டணும். நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது இதை செய்யும்னு சொல்லி கொடுக்கணும். இது மருந்து கிடையாது. இது ஒரு சிறந்த உணவு. சிறந்த உணவு மட்டும் இல்லை, இது அற்புதமான ஒரு பாலில் சேர்த்து கொடுக்குறோம். நாட்டு மாட்டு பாலில் சேர்த்து கொடுக்கணும், இல்லைன்னா ஆட்டுப்பாலில் கொடுக்கணும். ஆட்டுப்பாலில் கொடுக்கணும்னா ஆட்டுப்பால் கிடைக்கிறது கிடையாது. ஆட்டுப்பால் கொடுத்தோம்னா இன்னும் அற்புதமாக வேலை செய்யும். அந்த குழந்தைகளுக்கு வந்து கண் பார்வை கூடும், வயிறு சுருங்க செய்யும். சதைகள் வந்து சொல்லுவாங்க, சில பேருக்கு குழந்தைக்கு வந்து வயிறு இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு, பார்க்கவே ஒரு அலங்கோலமாக இருக்கணும். அந்த அலங்கோலமெல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும். நேராக நடக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த குழந்தை பார்த்தா இந்த பக்கம் தான் கால் வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க சிறு குழந்தையிலிருந்து கறிகளை கொடுத்து அந்த கறிக்கோள் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் குழந்தைங்க நடக்குது. அதை நம்ம பார்க்கவே சகிக்க முடியல. குழந்தைகள் வந்து நேராக நடக்க வைக்கணும். அந்த நேராக நடக்கணும்னா எலும்பு பலம் தேவை. எலும்பு பலம் தேவைன்னா இது போல பனங்கிழங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். இதில் சேர்ந்து மாதுளை சேர்த்து கொடுக்கணும். அதோடு சேர்த்து நம்ம அத்திப்பழம், மிளகு இதெல்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி என்னைக்கும் குறையாது, தடைப்படாது. தடைப்பட்ட வளர்ச்சியை மீண்டும் வளர்ச்சியை உண்டு பண்ணும். அந்த குழந்தைங்க வந்து முகம் அழகாக இருக்கும். அத்திப்பழம் சாப்பிட்டாலே முகம் அழகு கூடும். மாதுளம்பழம் சாப்பிட்டா உடல் வந்து அந்த சூட்டையோ சிறுநீரகத்தில் எந்த ஒரு சிக்கல் இருந்தாலும் வெளியேற்றும். சளி இருந்தால் அந்த குழந்தை மெலிஞ்சுக்கிட்டே போகும். அந்த சளியை வெளியேற்ற மிளகு கொடுக்குறோம். இப்படி மாறி மாறி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கு. அந்த உணவு சங்கிலியோட சேர்ந்த இது உள் உறுப்புகள் எல்லாத்தையும் சரி செய்யும் பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி குறையவே குறையாது. குழந்தையினுடைய வளர்ச்சி அதிகரிக்க உங்களுடைய மனசும் சரியாகும். அதனால கண்டிப்பா இதை தாய்மார்கள் தான் அது குழந்தைகளுக்கு செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து வெள்ளாட்டை பத்தி பேசுறோம். வெள்ளாட்டை பத்தி எதுக்கு பேசுறோம்னா, எல்லா நோயிலிருந்தும் எல்லாரும் வந்து இன்னைக்கு நல்லா வாழணும், எல்லாருக்கும் எந்த நோயும் வரக்கூடாதுன்னா வெள்ளாட்டம்பால் தான் நிறையா சாப்பிடணும். தாய்ப்பாலுக்கு அடுத்து கழுதைப்பால், கழுதைப்பாலுக்கு அடுத்தது தான் வெள்ளாட்டம்பால். இந்த வெள்ளாட்டம்பால் சாப்பிட்டு வந்தாங்கன்னா எல்லா நோயும் வந்து எதிர்ப்பு சக்தி கூடும். இந்த குழந்தை இல்லாதவங்க வெள்ளாட்டம்பாலை தொடர்ச்சியாக அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளாட்டில் வந்து அதிகமான அணுக்கள் எண்ணிக்கை இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து கருமுட்டைகள் வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். வெள்ளாட்டம்பால் சாப்பிட்டா எந்த நோயும் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். நோய் எதிர்ப்பு சக்தி கூடினா எந்த ஒரு கர்ப்பப்பையிலையும் எந்த ஒரு சிறு பாதிப்பும் இருக்காது. சிறு பாதிப்பு இல்லைன்னா அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. வெள்ளாட்டம்பால் தினந்தோறும் சாப்பிட்டு
குறைந்தது ஒரு 3 மாசம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்காது. முந்தைய எல்லாம் கண்ணில் ஏதாவது குச்சி குத்திச்சுன்னா பால் ஊற்றுவாங்க, அது அமிர்த பால்ன்ற தாய்ப்பால் தான். அதுக்கு அடுத்தபடியாக ஆட்டுப்பால் தான் ஊற்றுவாங்க. இன்னைக்கு வயிற்றுல அல்சர் இருக்கட்டும், அல்சர் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இது தினந்தோறும் இந்த ஆட்டுப்பால் கொடுத்துட்டு வந்தா 6 மாசத்துல அல்சர்ன்ற ஒரு நோயே இருக்காது. குடல்ல எவ்வளவு புண்ணு இருந்தாலும் அந்த புண்கள் வந்து வெளியாகும். அதிக சூடு, வெட்டை நோய், பெண்களுக்கு எந்தெந்த நோய் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அத்தனை நோய்க்கும் வந்து இந்த வெள்ளாட்டம்பால் ஒரு சிறந்த மருந்து. அதனால தான் எந்த மருந்து கொடுத்தாலும் ஆட்டுப்பாலில் கொடுக்குறோம். ஆட்டுப்பால் வந்து அவ்வளவு நல்லது. ஆட்டுப்பால் சாப்பிட்டா ஆஸ்மான்ற அந்த இழப்பு நோய் வராது. இந்த மாட்டுப்பால் பார்த்தீங்களா, அந்த மாடு ஆடிக்கிட்டே நிற்கும், அதனுடைய பால் சாப்பிட்டா அவங்களுக்கு இழப்புறோம். ஆனால் ஆட்டுப்பால் சாப்பிட்டா அது எவ்வளவு வெயில தாங்கக்கூடியது. இது எல்லா வகையிலையும் வந்து நல்ல ஒரு இதில் இருக்கும். அந்த திறமை வாய்ந்தது இந்த ஆட்டுப்பால். ஆடு வந்து எல்லா இலையில இருக்கிற இலையும் சாப்பிடும், எல்லா குச்சிகளையும் சாப்பிடும், எல்லா வேர்களையும் சாப்பிடும், அது எல்லா பழங்களையும் சாப்பிடும், பருத்தி கொட்டையை சாப்பிடும், பழங்கள் காஞ்சிருந்தாலும் சாப்பிடும். அதை ஒவ்வொன்றும் சாப்பிட சாப்பிட அந்த அளவுக்கு அது திறமையாக இருக்கும். அதனுடைய சக்திகள் அனைத்தும் வந்து மனிதனுக்கு கிடைக்கணும்னா அந்த ஆட்டுப்பால் மூலயமா தான் கிடைக்கும். ஆட்டுப்பாலினுடைய சிறப்பு வந்து தனிச்சிறப்பு. ஆட்டினுடைய பால் வந்து குடிக்க குடிக்க அவங்களுக்கு இளமை திரும்பும். இளமை திரும்பணும்னா ஆட்டுப்பால் கண்டிப்பாக சாப்பிடணும். ஆட்டுப்பால் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புல எந்த வகை நோயும் வராது. நோய் இருந்தாலும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த ஆட்டுப்பாலில் தான் உண்டு. இந்த கேன்சர், புத்துநோய் வந்தவங்களுக்கு ஆட்டுப்பாலை கொடுத்து பாருங்க, அந்த புத்துநோயினுடைய வளர்ச்சி குறைஞ்சிரும். ஏன்னா அந்த ஆட்டுப்பாலினுடைய மகிமை அந்த மாதிரி. ஆட்டுப்பால் சாப்பிட சாப்பிட உள் உறுப்புகள் பலமாகும். ஏன்னா இந்த ஆடு குறைந்தது ஒரு 150 வகையான மூலிகையை ஒரு நாளைக்கு சாப்பிடும். அதுவும் இந்த மாதிரி மலையோரத்தில் இருக்கிற இந்த ஆடுகளுடைய பால்கள் கிடைச்சா அமிர்தத்துக்கு சமம். ஏன்னா அந்த பால்கள் அனைத்துமே வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். பச்சையாக நம்ம வெட்டி போட்டு வளர்த்து கொடுக்குற பாலை விட இது தன்னால் மேய்ஞ்சிட்டு வருது. தன்னால் மேய்ஞ்சிட்டு வர ஆட்டில் வந்து பாலினுடைய ருசி அதிகமாக இருக்கும். பால் ருசி அதிகரிக்க அதிகரிக்க அந்த பாலினுடைய தன்மை அதிகரிக்கும். பால் சுருங்கும் தன்மை உள்ளது. பால் சுருங்கும்னா 2 லிட்டர் பீச்சுற ஆடு வந்து 1 லிட்டர் பீச்சுதுன்னா அதனுடைய பாலில் வந்து அடர்த்தி அதிகமாகும். அடர்த்தி அதிகமாக அதிகமாக அந்த ஆட்டினுடைய பாலினுடைய சக்தி அதிகரிக்கும். சக்தி அதிகரிச்சதுன்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியம் அதிகரிக்கும். அணுக்கள் எண்ணிக்கை இல்லை ஆண்களுக்குன்னு சொல்லுவோம். ஆட்டுப்பால் சாப்பிட்டு வந்தாலே அந்த அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால தான் வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் வந்து ஆட்டுப்பாலை வந்து ஸ்டோர் பண்ணி ஆட்டுப்பாலில் பன்னீர் தயாரிக்கிறாங்க. ஆட்டுப்பாலில் வந்து பன்னீர் தயாரிக்கும் பொழுது அந்த பன்னீர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் நம்மளோ அந்த ஆட்டினுடைய கறியை மட்டும் சாப்பிட்றதுல குறியாக இருக்கிறோம். ஆட்டுப்பாலினுடைய தன்மை தெரியாமல் இருக்கிறோம். சர்க்கரை நோய்க்கு இன்னைக்கு எத்தனையோ வகை இன்சுலின் போடுறாங்க. தமிழ்நாட்டில் 55% சர்க்கரை நோயை பாதித்து எல்லாரும் அந்த பாதிப்பில் அவதிக்குள்ளாகிறாங்கன்றாங்க. இந்த ஆட்டுப்பாலை வந்து ஆட்டை வளர்த்து அதிக அளவு வளர்த்து எல்லாருக்கும் ஆட்டுப்பால் தினந்தோறும் ஒரு 100 பால் அளவு கொடுத்தா சர்க்கரை நோய்க்கு அந்த ஊசி போட வேண்டிய அவசியம் கிடையாது, மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைகளோ பெரியவர்களோ சிறியவர்களோ எல்லாரும் வந்து ஆரோக்கியம் அதிகரிக்கணும்னா அந்த ஆட்டுப்பாலினுடைய தன்மை தான் அது. வெள்ளாடுனா வெள்ளையா இருக்கணும், அதான் வெள்ளாடுன்னு சில பேர் நினைச்சிருக்காங்க. அது தவறான கருத்து. வெள்ளாடு கருப்பா இருக்கும், சிகப்பா இருக்கும், வெள்ளையா இருக்கும். வெள்ளையில கருப்பு புள்ளி இருக்கும், சிகப்புல வெள்ளை புள்ளி இருக்கும். எப்படி இருந்தாலும் அது வெள்ளாடு. ஆனால் செம்பரி ஆட்டில் பால் இருக்காது. செம்பரி ஆட்டு பால் ஏன் இருக்காதுன்னா அந்த பால் வந்து சாப்பிட சாப்பிட அந்த குட்டிகளுக்கே பத்தாது. அதனால செம்பரி ஆட்டில் வந்து பால் யாருமே எடுக்க மாட்டாங்க, அதை பயன்படுத்தவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த குட்டிக்கே பத்தாம 2 குட்டி போட்டுச்சுன்னா அந்த ஆடு வந்து இறந்துரும் அல்லது அந்த குட்டி இறந்துரும். அதனால 2 குட்டி போடுற ஆட்டை செம்பரி ஆட்டை வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வெள்ளாட்டில் வந்து 5 குட்டி 6 குட்டி போடுற அளவுக்கு இருக்கு. அந்த பாலை சாப்பிட்றவங்களுக்கு குழந்தை பிறக்கும் பாக்கியம் அதிகரிக்கும். இன்னைக்கு குழந்தை இல்லை இல்லை இல்லைன்றாங்க. ஏன் இல்லைன்னா அந்த பாலினுடைய மகிமை இல்லை. இந்த வெள்ளாட்டம்பாலில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும், அதுக்கு புரதச்சத்து அதிகம், அதில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகம். அதனால் கர்ப்பப்பையை பலப்படுத்தும், விந்து பைகள் உள்ள அணுக்களை அதிகரிக்கும், கருமுட்டைகளை வந்து வளர்ச்சி உண்டாக்கும். ஆடு எப்படி வெள்ளாடு 4 குட்டி 5 குட்டி போடுதோ, இப்போ 4 குட்டி போடுற ஆட்டில் இருந்து நம்ம பால் எடுத்து கொடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா வெள்ளாட்டம்பால் சாப்பிட்றவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது சக்தி. கர்ப்பப்பையில் வந்து இது அற்புதமாக வேலை செய்யும். வெள்ளாடு வந்து ஒரு விஞ்ஞானினா எந்த ஒரு இலையையும் நேராக போய் கடிச்சு சாப்பிடும், பயப்படாது. ஏன்னா
அதுக்கு மாற்று மருந்தா அடுத்த இன்னொரு இலையை சாப்பிட்டுச்சுன்னா அந்த மாற்று மருந்துல அந்த ஆட்டுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதனால அந்த பாலை சாப்பிட்ற நமக்கு எல்லா எதிர்ப்பு சக்தியும் வரும். எல்லா எதிர்ப்பு சக்தியும் வந்துற ஒருத்தர் நோஞ்சானா இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு 48 நாள் ஆட்டுப்பால் கொடுத்து பாருங்க. அவன் வந்து நல்லா வந்து ஒரு பலசாலியா வர அளவுக்கு அவன் ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். ஆடு வந்து அற்புதமானது. இதுல வந்து இது சீனி ஆடுன்றது இந்த வெள்ளாடு, இது போர் ஆடுன்னு இருக்கு, செவப்பாடுன்னு இருக்கு, பார்ப்பாரி ஆடுன்னு இருக்கு, அடுத்து வந்து கொடியாடு, ஜமுனாபுரி, சிரோஜி மற்றும் பல ஆடுகள் இருக்கு. எல்லா ஆடுமே வந்து வெள்ளாடு தான். அந்த வெள்ளாட்டுல வந்து கிடைக்கிற பால்ன்றது ஒரு அரிதானது. அந்த வெள்ளாட்டை பால் நமக்கு கிடைக்க கிடைக்க அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும். அந்த வெள்ளாட்டை பால் சாப்பிட்டோம்னா ரொம்ப உடலுக்கு வந்து சக்தி அதிகம்னா அவங்களுக்கு வந்து எனர்ஜி அதிகமாகும். அவங்களுடைய அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுடைய உடம்புல உள்ள அனைத்து நோய்களும் சரியாகும். அதனால வெள்ளாட்டம்பாலினுடைய சிறப்பு வந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த பால் கிடைச்சதுன்னா நீங்க சாப்பிடணும். இந்த பால் சாப்பிட்டு வர வர அவங்க உடம்புல வந்து ரத்த அணுக்கள் வந்து நல்லா இருக்கும். அந்த வெள்ளாட்டம்பாலில் நீங்க கருப்பட்டியை போட்டு சாப்பிட்டு பாருங்க. உடனே பச்சை பால்லையே கருப்பட்டி போட்டு சாப்பிடலாம். நீங்க நாக்குல வாயில குடல்ல புண்ணு இருந்தா பச்சை பாலை குடிச்சா அடுத்த 10வது நிமிஷம் அந்த புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். இது எந்த ஒரு மருத்துவத்தாலையும் செய்ய முடியாது. இந்த வெள்ளாட்டம்பால் எவ்வளவு வெயில்ல சுத்திட்டு வரட்டும், அந்த பாலை நீங்க ஒரு 200 மில்லி அளவு குடிச்சிங்கன்னா அந்த உடல் சூடு குறைஞ்சி, வயிற்றுல உள்ள சூடு குறைஞ்சி, உடலில் உள்ள புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். இதை பச்சை பாலாவும் சாப்பிடலாம், காய்ச்சி ஆற வச்சும் குடிக்கலாம். அதனால எந்த வகையில சாப்பிட்டாலும் இந்த வெள்ளாட்டம்பால்ன்றது உடலுக்கு நல்லதை செய்யும். அதனால இந்த வெள்ளாட்டம்பாலை சாப்பிட்டு அனைவரும் அனைத்து வகையான சுகங்களையும் பெற்று நல்ல வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.